ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாங் வீடியோ அப்லோட் பண்ணியே ரொம்ப நாளாக ஆகுது. சரி, இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் vlog எடுத்துகிட்ருக்கேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 1K ரீச் ஆகிட்டோம். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னம்மா 1K ரீச் ஆனதெல்லாம் உனக்கு ஹாப்பியான்னு கேட்குறீங்களா? எனக்கு வந்து இது ஹாப்பி தாங்க. ஏன்னா நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு பெருசாக ஹோப் இல்லை. சரி, சும்மா போடுறத போடலாம் அப்படின்னு தான் நான் வந்து போட்டுட்ருந்தேன். எனக்கு என்ன இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவென்யூஸ் தாங்க போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸாகவே நான் அடிக்கடி போகிற மாதிரி இருக்குது அவென்யூஸ். டின்னர் பார்த்தீங்கன்னா நைட் வந்து பருப்பு இல்லாத சாம்பார் தான் வச்சேன். அதுக்கு முன்னாடி பொட்டுக்கல்ல போட்டு ஏதோ உருண்டை ஊட்டி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி அதெல்லாம் போட்டு அடித்து அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அவங்க அவென்யூஸ் ஒர்க் முடிச்சுட்டு பீலபானுக்கு வந்தவங்க ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தனுப் ஹோமுக்கு தான் போயிருந்தோம். கொஞ்சம் வந்து திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அங்கே வந்து இயர் எண்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆனது இந்த கிச்சன் தாங்க. செம்ம அட்ராக்டிவாக இருந்தது பார்த்ததுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்ரூம் ஐடியாஸ்லாம் அவங்களே வச்சுருந்தாங்க. அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து டோட்டலாக நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி இந்த மாதிரி பாப்பா அதை பார்த்தோன்னா போய் அதில் ஏறி படுத்துட்டாங்க. இந்த ஃபர்னிச்சர்லாம் பார்த்தோன்னா என்னோடய மேரேஜ்க்கு வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்க போனதாங்க ஞாபகம் வருது. எங்கள் அம்மா வந்து உனக்கு எந்த மாதிரி மாடலில் பிடிக்குதோ நீ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. நான் வந்து என்னென்னா சரி கொஞ்சம் வந்து எப்படி அப்போ அந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தா பெட்டெல்லாம் அப்படியே பெருசு பெருசாக இருக்குமா, அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் உள்ள மாதிரி பெட் வாங்கிட்டேன். கிங் சைஸ் பெட்டு. என்னென்னா ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா அதை வந்து மூவ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு 3 பேர் சேர்ந்து மூவ் பண்ணால் தான் அதை மூவ் பண்ணலாம். இதனாலே பார்த்தீங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் தான் அந்த பெட்டை வந்து மூவ் பண்ணிவிட்டு கூட்டுற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து நம்ம ஏதாவது 3 பேரை அழைச்சிட்டு வந்து நவத்தி கூட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன். அதனால என்ன ஆகும்னா அந்த சைடில் உள்ள டஸ்ட் எல்லாமே அது எப்படி வந்து பெட்டோட அந்த மேலே வருதுன்னு தெரியாது. நான் வந்து டெய்லி வந்து அதை துடைப்பேன். ஆனால் பார்த்தா டெய்லி எங்கே இருந்தாவது டஸ்ட் வந்துடும். பேசாமல் நம்ம நார்மல் பெட்டே வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ரெண்டாவது அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காட் மட்டும் 50Kக்கு மேலே, மேட்ரஸ் வந்து ஒரு 15Kக்கு மேலே வந்தது. எனக்கு எக்ஸாக்டான அமௌண்ட் வந்து மறந்துருச்சு. எவ்வளோது வந்தது அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ தோணுது, ஏன்டா நம்ம இவ்வளோத்துக்கு வாங்கணும், கம்மியாக வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் முடிஞ்சு போயிருக்கும், அதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், நம்ம இதை வாங்காமல் இருந்திருக்கலாம், இதை வாங்கியிருக்கலாம் அப்படிலாம் ஃபீல் ஆகும். நீங்களே இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.